நண்பர்களே 2021 2023 இந்த 2 வருஷத்துலயும் யாருங்க கப்பை ஜெயிச்சிருந்தா? நம்ம சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கேவுக்கு கப்பை வாங்கி கொடுத்தது யாரு? தோனியா? தோனிலாம் கிடையாது. என்ன கேட்டா ருத்ராஜ் கைக்வாட் தான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனா விளையாண்டு 60 ரன் 100 ரன் அப்படின்னு பயங்கரமா ரன்னை ஸ்கோர் பண்ணி நம்ம சிஎஸ்கேவுக்கு கப்பை வாங்கி கொடுத்தான். ஆனா 2025 இந்த ஐபிஎல்ல ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப செல்ஃபிஷான பிளேயரா மாறி இருக்கான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரொம்ப நாளாவே ருத்ராஜ் கைக்வாட் இந்தியாவில் விளையாடுறது கிடையாது. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் பிளேஸ்ல விளையாடுறதுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்கோம். சுப்மன் கில் இருக்கா, கேஎல் ராகுல் இருக்கா, அபிஷேக் சர்மா இருக்கா, சஞ்சு சாம்சன் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ருத்ராஜ் கைக்வாட் நீ கொஞ்ச நாள் இந்தியாவில் விளையாடாத அப்படின்ட்டு ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க இந்திய டீம். ஆனா இப்போ நம்ம இந்தியாவில் T20 மேட்சுகள்ல இருந்து விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. இல்லப்பா எனக்கு வயசாயிடுச்சு, நான் இனிமேல் T20ல விளையாடலை அப்படின்னு விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இப்போ விராட் கோலியோட பிளேஸ்ல விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் இருக்கா? சூரியகுமார் யாதவ் தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. சூரியகுமார் யாதவும் இப்போ சரியா பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. போன மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பை, சூரியகுமார் யாதவ் மும்பையை தோக்க வச்சுட்டான். இப்போ விராட் கோலியோட பிளேஸ்ல விளையாடுறதுக்கு ஒரே ஆள் தான் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் லோ பர்ஃபார்மன்ஸ், அதனால சூரியகுமார் யாதவ் தட்டி விட்டுட்டானா அடுத்த இந்தியா டீமுக்குள்ள யார் இறங்குவா? நம்ம ருத்ராஜ் கைக்வாட். அதை பிளான் பண்ணி தான் போன மேட்ச் சிஎஸ்கே மும்பையில் ருத்ராஜ் கைக்வாட் 3வது பேட்ஸ்மேனா விளையாண்டுட்டு இருந்தான். ஓப்பனிங் யாரு? நம்ம ராகுல் திரிபாத்தியும் ரச்சின் ரவீந்திராவும். அவங்க 2 பேர்த்தையும் ஓப்பனிங் இறங்கி விட்டதே நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான். ஏன்னா தோனி ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப நல்ல பையன், ருத்ராஜ் கைக்வாட் அமைதியான பையன், ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு இந்த நிறைய கேப்டன்சி பண்ணுற டேலண்ட் இருக்கு, ரொம்ப வருஷமா ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கேல விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு எக்கச்சக்கமாக ருத்ராஜ் கைக்வாட்டை புகழ்ந்து இல்லாத பொல்லாத இதெல்லாம் அப்படியே பில்டப் பண்ணி ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு தோனி கேப்டன்சியை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பெரிய செல்ஃபிஷான பிளேயராக மாறி நிற்கிறார். அது மட்டும் இல்லைங்க, போன சிஎஸ்கே மும்பை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் லோ பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப கம்மியாக தான் ரன் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேல ஓப்பனிங் யார்? ரச்சின் ரவீந்திராவும் அதுக்கப்புறம் இவர் ராகுல் திரிபாத்தியும் தான். ராகுல் திரிபாத்தி என்ன கேட்டால் ஓப்பனிங்கில் விளையாடுறதுக்கு கெப்பாசிட்டியே இல்லை. ருத்ராஜ் கைக்வாட் தான் ஓப்பனிங் இறங்கணும் இனிமேல் வர மேட்சுகள்லையும். ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் ராகுல் திரிபாத்தியும் ரச்சின் ரவீந்திராவையும் தான் ஓப்பனிங் இறக்கி விட்டார். ரச்சின் ரவீந்திரா எப்படியோ ரன் அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகுல் திரிபாத்தி அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட்டை தான் ஒன் டவுனாக வரான். ஒன் டவுனாக 53 ரன் அடித்து நம்ம சிஎஸ்கேவுக்கு ஜெயிக்க வச்சுட்டான் ருத்ராஜ் கைக்வாட். இருந்தாலும் இன்னுமே ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் விளையாண்டாருன்னா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே இந்த டைம் கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, போன சிஎஸ்கே 2024 ஐபிஎல் மேட்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப புவர் கேப்டன்சி, பவுலிங்லாம் சரியே இல்லை நம்ம சிஎஸ்கேல, ஃபீல்டிங்கும் சுத்தமாக சரியில்லை. அதனால் போன சீசனில் 2024 நம்ம சிஎஸ்கே கப்பு ஜெயிக்க விடாமல் ருத்ராஜ் கைக்வாட் தான் பண்ணிட்டான். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட்டோட கேப்டன்சி சரியில்லை. சரி 2025 இந்த வருஷமாவது நம்ம சிஎஸ்கே கப்பு ஜெயிக்குதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கேவுக்கு நிறைய புதிய கோச்சுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீதர் ஸ்ரீராம் அந்த மாதிரி சூப்பரான கோச்சுகளை கொண்டு வந்திருக்காங்க. 2026 நம்ம ரெய்னா நம்ம சிஎஸ்கேவுக்கு ஃபீல்டிங் கோச்சாக வரது 100% உறுதினு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. 2025 சிஎஸ்கே கப்பை ஜெயிக்குமா அப்படின்னு போடுங்க. ருத்ராஜ் கைக்வாட்டோட கேப்டன்சி இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.